Hi students, welcome to SR Academy. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது 2024 அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல 1 மார்க் வருது. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சரியான மற்றும் ஈஸியான வழி என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே இந்த கொஷின்லாம் மார்க் பண்ணி அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா எழுதி பார்த்துட்டு போய் டெஸ்ட் எழுதுனீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக ஒரு 6 செட்டு கொஷின் பேப்பர் எங்ககிட்டயே இருக்குது. இந்த கொஷின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். சார், இந்த கொஷின் பேப்பரை எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணுறது? அதானே உங்கள் கேள்வி. இப்போ ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள், நாளத்தின் பெரியது எது அப்படின்ற கேள்வியை உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸை படித்து எழுதி பாருங்கள். அதான் நான் சொல்கிறது, எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க்கு எடுக்கலாம். சார், ஒரு கேள்வியாக எழுதலாமா, இல்லை முழு கேள்வியும் அதாவது முழு கொஷின் பேப்பரையும் எடுத்து வச்சு எழுதலாமா அப்படின்னு சிலருக்கு தோணும். ஸோ முடிஞ்சவங்க ஒரு கேள்வியாக எழுதுங்க. இல்லை சார், என்னால் முழுசுமே எழுத முடியும், அட் அ டைமில் உட்காந்தா 3 மணி நேரத்தில் சரியாக அந்த கொஷின் பேப்பரை எழுதி முடிச்சிடுவேன் அப்படின்றவங்க ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு உட்காந்து எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நல்லா படிச்சுட்டு போய் எழுதுறீங்களோ கண்டிப்பாக செம மார்க் வரும். அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மக்கிட்ட கொஷின் பேப்பர் வாங்கி படித்தவங்கெல்லாம் தன்னுடைய மார்க்கை கமெண்டில் போடுறீங்க, எனக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக வேணுமா? இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 6 செட்டு கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 6 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக எங்ககிட்ட இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணியோ கேளுங்க. பிடிஎஃப் என்பது கட்டாயம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி தான் நாங்கள் அதை கொடுக்குறோம். இதை ஜிபே மூலமாக பெற்றுக்கொள்ளும் வழிமுறை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் மார்க் குறைப்பாங்க. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஒவ்வொரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கும் 1/2 மார்க் அப்படின்னு குறைப்பாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ தேர்வுகளில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.